Hello students, welcome back to our channel Monakarasiriyar. So இன்னைக்கு இந்த வீடியோல 10th standard public exam paper revision camp date அதே மாதிரி தமிழ்நாட்டுல 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான public examination ஏப்ரல் 2025 நாளையோட வந்து பாத்தீங்கன்னா தேர்வு முடிய போகுது. இப்ப பேப்பர் revision campல பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்லூரிகளுக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டைம் 10th public examinationல ஆல் பாஸ் சென்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ரா அது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ் क्वेश्चनமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் கேட்க போறதா சொல்லிருக்காங்க. சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் சென்டம் மார்க் வந்து இன்கிரீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்ப மேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. நம்ம கீ ஆன்சர் வந்து ஆபீஷியலா வந்து அப்டேட் வந்து கிடைச்சிரும். நிறைய சோஷியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர் கட்டிங்லயுமே சொல்லிருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸ்க்கும் மார்க் கொடுக்கிறது ரிலேட்டடா ஆலோசனை வந்து போயிட்டு இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கான பேப்பர் ரிவிஷன் கேம்ப் ரிலேட்டடா ஒரு அப்டேட் தான். சோ பேப்பர் ரிவிஷன் கேம்ப் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். Okay students, இதான் அந்த அப்டேட். SSLC எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025 வேலிடேஷன் கேம்ப் ஷெட்யூல். இப்போ ஏற்கனவே 28ஆம் தேதி தமிழ், அதே மாதிரி ஏப்ரல் 2ஆம் தேதி இங்கிலீஷ், 4ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ், 7ஆம் தேதி மேக்ஸ், 11ஆம் தேதி சயின்ஸ், இப்போ நாளைக்கு 15ஆம் தேதி சோஷியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து 17ஆம் தேதி, அதாவது Thursday 17/4/2025 டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஃப்ரம் த கலெக்ஷன் பாயிண்ட் கேம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதாவது ஷஃபிள் ஆகும். சேலம் டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் வந்து சிவகங்கைக்கும், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கும், மதுரை டிஸ்ட்ரிக்டோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருச்சி, திண்டுக்கல், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, இந்த மாதிரி பேப்பர் ஷஃப்லிங் எல்லாமே நடக்கும். ஸோ அது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரம் த கலெக்ஷன் பாயிண்ட் டு த கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஓக்கான செல்ஃப் வேல்யூஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 21/4/2025 வர ஏப்ரல் 21 மண்டே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேப்பர் வேல்யூஷன் யார் பண்ணுவாங்கன்னா ஏஇஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இவங்க மீட்டிங் போட்டு பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்படி படுத்தணும், எப்படி வந்து பார்த்திங்கன்னா திருத்தணும், என்ன மாதிரி வேல்யூஷன் வந்து பண்ணணும், மார்க்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி ஜென்ரலாக மீட்டிங் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மீட்டிங் வந்து 22ஆம் தேதி, ஏப்ரல் 22ஆம் தேதி ஏஇயோட வேல்யூஷன் இருக்கும். ஏப்ரல் 22ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டியூஸ்டே, வெட்னஸ்டே 8 ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்புக்கான ஷெடியூல். இந்த கேம்ப் ஷெடியூலை பேஸ் பண்ணி தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே நடக்கும். இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்வு கேள்வியில் குழப்பம், மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுக்கறது ரிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதில் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் மதிப்பீடு வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் 21ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த நிலையில் இது தொடர்பான வழிகாட்டுதலை தேர்வுகள் துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் மாநில அரசு பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வு மட்டும் 10th பொறுத்த வரைக்கும் 9 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ சமூகவியல் பாடத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு வர ஏப்ரல் 15ஆம் தேதியோட முடிவடை இருக்குது. இதையடுத்து விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் விடைத்தாள் மதிப்பீடு தேர்வுத்துறை இயக்குனர் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டு முகாம்களில் தங்கள் மாவட்டத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப விடைத்தாள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான தேவையான ஆசிரியர்களை பாடம் பயிற்று மொழி வாயிலாக முகாம் பணிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதில் தமிழ் வழியில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் தமிழ் வழி விடைத்தாள்களையும், ஆங்கில வழியில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆங்கில வழி விடைத்தாள்களை மட்டுமே மதிப்பீடு செய்ய வேண்டும். இந்த விதிமுறையினை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். மதிப்பீடு செய்யும் பணிகளை குறிப்பிட்ட நாளுக்குள் முடிக்க வேண்டும். பேப்பர் வேல்யூஷன் கேம்பை குறிப்பிட்ட நாளுக்குள் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு கல்வி மாவட்டத்தில் 2 முகாம்கள் இருப்பின் அவற்றுக்கு தேவைக்கேற்ப சரிவர பிரித்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் விடைத்தாள் திருத்தல் உட்பட அனைத்து விதமான செயல்பாடுகளையும் முடித்து திட்டமிட்டபடி ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்வுத்துறை வந்து பார்த்திங்கன்னா 10th ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ 10th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 19ஆம் தேதி தான். ஸோ அதுக்கான வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒதுக்கீடு ஊதியம் குறைவு, ஒதுக்கீடு அதிகம், ஊதியம் குறைவு. இப்போ இந்நிலையில் விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் ஆசிரியர்களுக்கு பணி ஒதுக்கீடு, ஊதியம் ஆகியவற்றால் பாரபட்சம் காட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பேட்ரிக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் ஆசிரியர்களுக்கு மட்டும் அதாவது 30 விடைத்தாள்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது.
அதேபோல் குறைவான உழைப்பூதியம் தாள் ஒன்றுக்கு 8 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு முதன்மை தேர்வாளர்களுக்கும் 8 உதவியாளர்கள் ஒதுக்கீடு செய்கிறார்கள். ஆனால் +2 விடைத்தாள் மதிப்பீடு செய்வோருக்கு தினமும் 24 விடைத்தாள்கள் மட்டுமே வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு உழைப்பூதியம் அதிகமாக தாள் ஒன்றுக்கு 10 ரூபாய் வழங்கப்படுவதோடு முதன்மை தேர்வாளர்களுக்கு 6 உதவியாளர்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எனவே இதிலுள்ள பாகுபாட்டை கலைத்து சமமான உழைப்பூதியம் வழங்க வேண்டும். இதேபோன்று உதவி தேர்வாளர்கள் 6 பேர் மட்டுமே இருக்கும் வகையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூஷனுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வர மே 19ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இதுலேயுமே வந்து இவங்க கோரிக்கை வச்சுருக்கிறது எல்லாமே ஒன்று தான். இப்போ 12th வந்து ஒரு பேப்பர் வேல்யூஷனுக்கு வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா தான் கொடுக்குறாங்க. இப்போ விலைவாசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டுருக்கு. ஆனால் ஆசிரியர் செய்யக்கூடிய பணிகளுக்கு மட்டும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலை அதாவது இந்த விலையை வந்து உயர்த்த மாட்டேங்கிறாங்க, ஏன் உழைப்பூதியம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. ஆனால் ஆசிரியர்கள் செய்யக்கூடிய இந்த தேர்வு பணிக்கு மட்டும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊதியத்துக்கு மட்டுமே இருக்குது? இப்போ அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நிற்கிறாங்கன்னா மானாவாரியாக செலவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் தேர்வு நடத்துகிறாங்க, பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, எக்ஸாம் டியூட்டி பார்க்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சொற்ப ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க? ஸோ இவங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயந்தான். ஏன்னா இப்போ என்ன விலைவாசி வந்து பார்த்தீங்கன்னா விற்கிது, அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விலையேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே. இப்போ கவர்மெண்ட் உட்பட இந்த மெயினாக வந்து இந்த பத்திரப்பதிவு ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே விலை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆக்கிட்டாங்க. ஆனால் ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தேர்வு நடத்தி சரியான முறையில் வந்து வழிகாட்டியாக இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பூதியம், இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எக்ஸாம் டியூட்டி எல்லாமே பார்க்குறாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃபால் பார்க்க முடியும்னு சொல்லி ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டாஃபையுமே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க எக்ஸாம் டியூட்டிக்கு. இப்போ 10th வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கோசரம் அவங்க 3 மணி நேரம் நிற்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11th வெறும் 105 ரூபா 106 ரூபாய்க்கோசரம் 3 மணி நேரம் வந்து நிற்கிறாங்க. ஏன் அந்த விலை மட்டும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பூதியம் மட்டும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க மாட்டேங்குது? மற்ற எல்லாத்துக்கும் உழைப்பூதியம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறாங்க. இது ஃபிசிக்கலாக வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க. 3 மணி நேரம் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதாரண விஷயம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க டீச்சர்ஸ். ஆனால் டீச்சர்ஸ்க்கு மட்டும் இந்த உழைப்பூதியத்திலேருந்து ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றப்பட மாட்டேங்கிறது, அதுக்கு மேலே வந்து ஏன் அமௌண்ட் ஏற்ற மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த எக்ஸாம் டியூட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸை தவிர்த்து வேறு யாராலும் பார்க்க முடியுமா? யாராலையுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும். இது எல்லாத்தோட ஆசிரியரோட கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு வந்து இந்த வெயிலில் வேல்யூஷனுக்கு இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு பிடிச்சி தான் போகிறாங்க இந்த வெயிலில் வரதே பெரிய விஷயம். ஆனால் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொற்ப ஊதியம் தான் வந்து கொடுக்குறாங்க. விடைத்தாள் திருத்துவதுக்காகட்டும், வேல்யூஷன் கேம்ப் ஆகட்டும், எல்லாத்துக்கும் சொற்ப ஊதியம். பஸ் சார்ஜுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எதுவும் கொடுக்குறதில்ல. அது வர அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ இதுதான். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஏஇஎஸோட செல்ஃப் வேல்யூஷன் 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஏஐயோட வேல்யூஷன் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதான் அப்டேட். வீடியோ தான் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.